ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ரூட் பன்னியோட நெக்ஸ்ட் பாட்டை டேட் பண்ணிருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்களை பெல்லாம் நான் பேசுகிற வேட்டோட பேர் தரமட்டி தெரிஞ்சா எம்ரலி சாரி ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? ஸ்டோரிக்குள்ள பெல்லாம் ஜங்குக்கு ஜெனி போட்ட பிளான் படி கரெக்டாக லாக் பண்ணபடி பிடிக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜெனி ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. இங்கே நடக்கிற மூமெண்ட் எதுவுமே நம்ம ஃபிலிக்ஸ்க்கு, சுகாவுக்கு, ஜேகப்புக்கு, டேக்கி, ஜிமினாவுக்கு யாருக்குன்னு தெரியல. எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க்குக்கு போயிருக்காங்க. டீமே இந்த பிளேஸில் ரோடு எவ்வளோ தூரத்துக்கு போட்டிருக்கு, லைட்ஸுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வச்சிருக்கு, மற்ற வில்லேஜ் ஒர்க்லாம் கரெக்டாக எண்ட் ஆகிட்டுருக்கானுங்கிற மாரி அதெல்லாம் செக் பண்ண போயிருப்பாங்க 3 பாய்ஸஸும். நம்ம சுகாவும் ஃபிலிக்ஸுமே நம்ம ஜிமினா கூடயும் ஜேகப்பு கூடயும் அப்படியே அந்த ஒர்க்கு தான் பார்க்க போயிருப்பாங்க. ஜங்குக்குடா நான் இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ இங்கேருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக கரெக்டாக ஒரு டெம்பிள் மாதிரி இருக்குது. அந்த டெம்பிள்கிட்ட கொண்டு வந்துட்டு ஜங்குக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக விடுறாங்க. ஏன்னா அந்த பிளேஸில் தான் இப்போ லீக்கும் ஜங்குக்கும் மேரேஜ். இந்த மாதிரி விட்டால் அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் ஜங்குக்கோட க்ரெஸ்ஸாக இருப்பாங்களா, அவ்வளோ பேருமே ஜங்குக்கு இந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்களேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களால எதுவுமே பேச முடியாட்டாலும் அங்கேருந்து ஜங்குக்கை இந்த மாதிரி லாக் பண்ணபடி கஷ்டப்படுத்துகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நோட் பண்ணபடி கொஞ்சம் பெயினாக இருந்தால் அதில் ஒரு கேர்ள் நேராக அங்கே இருக்கிற ஒரு ஓல்டு கிராண்ட்மா இருப்பாங்களா அவங்க கிட்ட வந்து இங்கே நடக்கிற மூமெண்ட்டெல்லாம் சொல்கிறாங்க. ஜங்குக்கு ட்ரீ ஹவுஸ்லேருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக லீவ் வந்து பேக் சைடாக ஹேண்ட்ஸை வச்சு லாக் பண்ணபடி கிளிப்பாக பிடிச்சபடி ஜங்குக்கு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக லாக் பண்ணி கூட்டிகிட்டு வந்துருக்கான். யாருமே ஜங்குக்காக சப்போர்ட்டாக பேச மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே அமைதியாக இருக்கிறாங்க. இப்போ என்ன நடக்கும்னு தெரியல. ஜங்குக்கு ஒரு வேளை மேரேஜ் பண்ணிப்பாங்க படுக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி அந்த கேர்ள் வந்து சொல்கிறது கேட்டு அந்த கிராண்ட்மா ஷாக்காகி இவனோட 2 பேரோட ஃப்ரெண்டு எங்கடா போய் தொலைஞ்சானுங்கிற மாதிரி நம்ம ஃபிலிக்ஸையும் சுகாவையும் தேடி தான் அந்த கிராண்ட்மா வராங்க. இந்த மாதிரி வந்தோம் வில்லேஜில் இந்த ஒர்க் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு அப்படியே அங்கே இருக்கிற பிளேஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணபடியே நம்ம சுகாவும் ஃபிலிக்ஸும் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட பேசிக்கிட்டே வந்தா. கரெக்டாக அந்த கிராண்ட்மா அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு, ஏண்டா டே உங்கள் லைஃப்பை மட்டும்தான் பார்ப்பீங்களாடா, இந்த பிளேஸில் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கிற மாரி கட்டவும், என்னாச்சு கிராண்ட்மா ஏமா அந்த மாதிரி கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாரி சொல்லி கேட்டோம். டே அங்கே ஜங்குக்கு ஃபோர்ஸ் பண்ணி அந்த மேரேஜ் பண்ணுற ஒர்க்கெலாம் பண்ணிட்டு இருக்காண்டா, இந்நேரத்துக்கு மேரேஜ் முடிஞ்சாலும் முடிஞ்சிருக்கும்டா, இப்படியாடா ஜங்குக்கு ஃப்ரீ பண்ணி விடுவீங்கிற மாதிரி ஒரு கோர்ட்டில் கட்டுனா. இதை கேட்டு ஃபிலிக்ஸும் சுகாவும் ஷாக்காகி என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடுனா. இதை கேட்குற நம்ம டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்காகி, என்ன ஜங்குக்கு ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணுறாங்களா, என்ன கிராண்ட்மா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஃபிலிக்ஸ்க்கு ஜங்குக்கு மேலே ஒரு டேட்டி திங்கிங் இருக்குது. ஜங்குக்கு தான் மேரேஜ் பண்ணிப்பேன், ஜங்குக்கு கிட்ட தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன், ஜங்குக்கு எனக்கு மட்டும்தான்ங்கிற மாதிரி ஸ்டார்டிங்லேருந்தே ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம லீயோட கேரக்டர் வந்து குட் பாய்லாம் கிடையாது, ரொம்ப பேட் பாய் தான். ஜங்குக்கு வந்து அது எதுக்குமே ஓகே பண்ணல அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டுக்கு லீ பயங்கரமாக பனிஷ் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் இப்போ ஜங்குக்கு வளர்ந்துட்டான்ல, அதனால இப்போ லீயே திருப்பி அடிக்கிற அளவுக்கு ஜங்குக்கு டேலண்ட் ஆகிட்டான். ஆனாலும் இந்த லீ டேட்டி பிடிச்ச பர்சன்ட்டுக்கு ஜங்குக்கு மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற திங்கிங்கில் இன்றைக்கி என்னடா நினச்சானோ தெரியல. ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த டெம்பிளில் வச்சு ஜங்குக்கு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக அந்த பிளேஸில் அவ்வளோ பீப்புள்ஸையும் கொண்டு வந்து விட்டுருக்கான். இந்நேரத்துக்கு மேரேஜ் நடந்தாலும் நடந்திருக்குங்கிற மாரி சொல்லவும், இதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகி கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு ரன் பண்ணபடி ஓடுனா. நம்ம ஜிமினாவும் ஷேகப்புமே அந்த பிளேஸ்க்கு ரன் பண்ணபடி வராங்க. இந்த மாதிரி வேண்டாம் அதே பிளேஸுக்கு ஜெனி நிற்கிறா. அங்கே நடக்கிற மேரேஜ் மூமெண்ட்டை நோட் பண்ணபடி நின்றுட்டேன். அந்த பிளேஸ்க்குள்ளே ஃபிலிக்ஸும் சுகாவும் என்ட்ரு ஆகி லியோட பர்சன்ஸ் இருப்பாங்கள்ல ஒர்க் பண்ணதுக்கு, அதாவது பாடி கார்ட்ஸ் மாதிரி அந்த பர்சன்ஸை அடிக்காங்க, ஃபைட் பண்ணுறாங்க. ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் இருக்க அந்த கட்டியிருக்காங்களா ரோப்பு போட்டு டைட்டாக கட்டியிருக்காங்களா அந்த லாக்கை பிரேக் பண்ணதுக்கு ட்ரை பண்ணோம். இவங்க 2 பேர் கூடயும் நம்ம லீயோட பாடி கார்ட்ஸ் ஃபைட் பண்ணுறாங்க. அந்த ஒர்க்கர்ஸ் ஃபைட் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம சுகாவையும் ஃபிலிக்ஸையுமே கிளிப்பை பிடிச்சி லாக் பண்ணபடி பிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பிடிச்சா, டே என்னடா பண்ணிட்டுருக்கீங்க, அவனை ஃப்ரீ பண்ணி விடுங்கடா, ஜங்குக்கு எப்படிடா லீயோட ஹேண்ட்ஸில் நீ சிக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால். ஜங்குக்கு அப்படிலாம் இல்லை, நம்ம ஜேகப்பையும் ஃபிலிக்ஸையும் நோட் பண்ணிவிட்டு ஒரு ரையை பிளிங்க் பண்ணி வர காட்டுறாரு. என்ன பிளிங்க் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷோவும் ஃபிலிக்ஸை நோட் பண்ணால் கரெக்டாக அந்த பிளேஸ் கேட்டு ரன் பண்ணபடி வந்து நிற்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு, என்னடா இப்படி வந்து நீங்களும் மாட்டிக்கிட்டீங்க, என்னை காப்பாட்டுங்கடா, ஃப்ரெண்டு நீங்கள் மட்டும்தானே இருக்கீங்க, ஏன்டா என் ஃப்ரெண்டு அந்த மாதிரிலாம் அடித்தா, லீ என்னை விட்டுருவா, என்னால் உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாதுடா, டே சுகா ஃபிலிக்ஸு காப்பாட்டுங்கடா, என்னாலலாம் மேரேஜ் பண்ணிக்க முடியாதுங்கிற மாதிரி இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்துட்டு டீ ஒன்று அடுத்த செகண்டே க்ரை பண்ணி அழ ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி அழுறத லீ நோட் பண்ணால் ஜெனியுமே இந்த மூமெண்ட்டை போட்டு செம்மையாக ஷாக் ஆகுறா. இவ்வளோ நேரம் ரொம்ப அமைதியாக நின்னா ஏதோ இந்த மேரேஜில் எனக்கு விருப்பம் இருக்கிற மாதிரி
என்ன இப்போ கதறி கதறி அழுறோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த மாதிரி நோட் பண்ணால் நான் கரெக்டாக மேரேஜுக்கான ஒர்க்கு அண்டி நடந்து மாலை மாட்டிட்டா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி மாலை எடுத்து மாட்டுங்கங்கிற மாதிரி கொண்டு வந்து லீயோட ஹேண்ட்ஸில் கொடுத்தா, வேண்டாம் லீ ப்ராப்ளம் பண்ணாத, இந்த மாதிரி எதுவும் பண்ணாத, நான் அப்புறம் உன்னை கீல் பண்ணிடுவேனுங்கிற மாதிரி ஜங்குக்கு மிரட்டுனா, நீ கீல் பண்ணாலும் என் ஒய்ஃபாக இருந்து கீல் பண்ணுடானுங்கிற மாதிரி ஜங்குக்கோட கழுத்தில் மாலையை போட வந்தா கரெக்டாக நம்ம டேக் கிரிப்பை பிடிச்சிட்டு நம்ம லீயை புஷ் பண்ணி தள்ளிட்டு என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி கோவமா ஜங்குக்கு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு எந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ராகிடுவார். இப்படி என்ட்ராகிற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரு ஃபேக்கான க்ரையிங் தான். அந்த மூமெண்ட்லேயே டேக்கு பேக் சைடில் நின்று படிக்கும் லீயை நோட் பண்ணுவார். அந்த மாதிரி நோட் பண்ணா லீ காண்டாகி டேய் என்னடா அவன் பின்னாடி போய் நின்றுட்டு அவனை விட்டுருவேன் நானுங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட மறுபடியும் ப்ராப்ளம் பண்ண வேண்டாம். ஜேக்கப்பும் ஜிமினாவும் அந்த பிளேஸ்க்கு என்ட்ராகி ஜேக்கப் வந்து போலீஸ் ஆஃபீஸரில் நீ தேவையில்லாமல் ஒரு பர்சனோட விருப்பம் இல்லாமல் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, ப்ராப்ளம் பண்ணாதனுங்கிற மாதிரி டீயை பிடிச்சி திட்டுறாரு. திட்டிட்டு நீ இதுக்கப்புறமா ஜங்குக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணேன்னா உன்னை நான் அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குங்கிற மாதிரி ஜேக்கப் பேசுகிறத கேட்டு அங்கே இருக்கிற வில்லேஜ் பீப்புள்ஸ் இவன் ரெடி பண்ண வச்ச பீப்புள்ஸ் தான். அவங்க 2 பேருமே மாமா பசங்க தானே, மேரேஜ் பண்ணிக்கிட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் இந்த பிளேஸில் ஒர்க் பண்ண தான் வந்திருக்கீங்க, உங்கள் ஒர்க்கை மட்டும் பாருங்கள், எங்களோட பிளேஸில் நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் ரூல்ஸ் போடக்கூடாதுங்கிற மாதிரி ரெடி பண்ண வச்ச பர்சன்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ஜங்குக்கு தான் யாருமே இல்லையே, நீங்கள் யார் ஜங்குக்கு மட்டும் இல்லை, அவங்க பேரண்ட்ஸாக பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு யாருமே இல்லாத மூமெண்ட்டை வச்சு பேசுகிறத கேட்டுக்கிட்டே ரொம்ப காண்டாக்கி என்னடா யாரும் இல்லை நிற்கிறீங்க, அவனுக்கு நான் இருக்கேன்டானுங்கிற மாதிரி வில்லேஜ் ஸ்டைலில் மேரேஜ் பண்ணுற மாதிரி ஜங்குக்கோட கழுத்தில் மாலை தூக்கி போட்டுட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை ரிமூவ் பண்ணி டீயோட நெக்கில் அந்த மாலையை கழட்டி போடுறது வில்லேஜ் ஸ்டைலில் நம்ம டீ ஜங்குக்கை மேரேஜ் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு ஜெனி ஷாக் ஆனா, லீ அடுக்கு மேலே ஷாக் ஆனா, இந்த மாதிரி வில்லேஜ் ஸ்டைலில் இப்படி மேரேஜ் பண்ணோம் நம்மகிட்டே அவரோட ஹேண்ட்ஸ்லேருந்து ரிங் எடுத்து ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ்க்கு ரிங்கை போட்டு இவன் என்னோட ஒய்ஃப், இப்போ உங்கள் எல்லார் முன்னாடியும் நான் மேரேஜ் பண்ணிட்டேன், இவனுக்கு இந்த பிளேஸில் யாரும் இல்லைன்னு இனி யாருமே பேசக்கூடாது, ஹஸ்பண்டாக இந்த பிளேஸில் நான் இருக்கிறேன், இனி யாராவது என் ஒய்ஃபை ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேரேஜ் பண்ணணும்னு நினச்சிங்க, என்கிட்ட கன் இருக்குது, ஷூட் பண்ணி கில் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி கரெக்டாக அந்த பிளேஸில் இருந்துட்டு அப்படியே அவரோட ஸ்டே பண்ணியிருக்க ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு போனால் ஜெனியை பற்றி நம்ம ஜங்குக் நக்கெல்லாம் ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. ஸ்மைல் பண்ணபடியே நம்ம டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக ஹோல்ட் பண்ணபடி நினச்ச மாதிரி மேரேஜ் முடிஞ்சிருச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக நம்ம டே ஃபாலோ பண்ணபடியே போகிறாரு. இந்த மாதிரி போனால் இப்போது நம்ம டே ஸ்டே பண்ணியிருக்க அந்த ஹவுஸில் தான் நம்ம ஜிமினாவும் ஜெயகுப்னா என்னடா இவ்வளோ வேகமாக அவசரப்பட்டு உடனே மேரேஜ் பண்ணிக்கிட்ட, ஜங்குக்கு என்ன மாதிரி திங்க் பண்ணுவானுங்கிறது நீ அவன்கிட்ட கேட்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம டே தான் நானும் என்ன பண்ண ஏது பண்ணேன்னு தெரில, ஒரு வேகத்தில் டக்குன்னு நான் அந்த மாதிரி மேரேஜ் பண்ண மூமெண்ட்டை பார்த்துட்டு இப்படி தான் மேரேஜ் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணி ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஜங்குக்கு எதுவும் என்ன தப்பாக நினச்சிட்டு இருப்பானோ, சேச்சே அப்படிலாம் தப்பாக நினைக்க மாட்டான்டா, அந்த பிளேஸில் நீ அவனை சேவ் பண்ணியிருக்கேன்னு தான் நினைப்பான் அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்லிட்டு இங்கே பாரு ஜிமின், ஏற்கனவே ஜங்குக்கிட்டே மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு உனக்கு தெரியும்ல, அந்த பிளேஸில் சேவ் பண்ணதுக்கு மேரேஜ் பண்ண மூமெண்ட்டை பார்த்து ஜங்குக்கு ஹாப்பியாடாவான். அது மட்டும் இல்லாட்டி இந்த ஹாப்பியான மூமெண்ட்டில் நம்ம வந்த ஒர்க் எண்டாக போகுதே அப்படிங்கிற மாதிரி சிரிக்கவும், ஒர்க் எண்டாக போட்டா அப்படிங்கிற மாதிரி வீமின் ஷாக் ஆகி ஜேக்கப்பை நோட் பண்ணா, ஆமாம் ஒர்க் எண்டாக போகுதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவும் ஷாக்காக நம்ம ஜேக்கப்பை நோட் பண்ணோம். இப்போ உனக்கும் ஜங்குக்கு என்னாச்சு, அதான் பக்கத்துல இருந்து பாட்டலடா அப்புறம் என்னாச்சின்னு வர கேட்குற அப்படிங்கிற மாதிரி ஜிமினா காண்டானா, வாய முட்றா உங்ககிட்டயா கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணால் நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், மேரேஜ் பண்ண இன்றைக்கி நைட் ஜங்குக் யார் கூட ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவன் அந்த ட்ரீ ஹவுஸ்லேயே நீ இருக்க அலோவ் பண்ணக்கூடாது, மேரேஜ் ஆகிடுச்சு, ஹஸ்பண்ட் ஆனால் என் கூட தான் இருக்கணும்னு சொல்லி ஜங்குக்கோ உன் பக்கத்தில் வச்சுக்கோ, ஜெனி சொல்லி கொடுத்த பிளான் படி ஜங்குக் கூட உன் பக்கத்தில் இருந்தான், உன்னோட கண்ட்ரோலில் இருந்தான்னு வச்சுக்கோயேன், நானும் ஜிமினாவும் சேர்ந்து அந்த டெம்பிளை ஓப்பன் பண்ணிடுவோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டுகிட்டே வந்து வாவ் செம, ஜங்குக்கு வில்லேஜ்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு போகணுன்னு தான் நான் திங்க் பண்ணேன், பட் இந்த பிளான் அற்புதமாக இருக்குடே, ஜங்குக் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லி
நான் அவனை ஹவுஸ்லேயே லாக் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் 2 பேரும் எதையாவது ஒன்று பண்ணி அந்த அந்த டெம்பிளை ஓப்பன் பண்ணிடுங்க, ஓகேயா அப்படிங்கிற மாரி டே செலவும் ஓகே பிளான் சக்ஸஸ், ஒர்க்கு சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம சிட்டிக்கு போகிறோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜேகப்பு ஜிமினா 3% வேறு ஹைப்பி அடிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ஹைப்பி அடிச்சுட்டு இருந்தோம். இவங்க 3% இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் நம்ம டேயோட அந்த ஸ்லீப் பண்ணுவாங்களா பெட்ரூம், அந்த ரூமுக்குள்ள தான் இப்போ நம்ம ஜொங்குக்கு உட்காந்துருக்காரு. ஃபிலிக்ஸையும் சுகாவையும் நோட் பண்ணிவிட்டு டே ஜொங்குக்கு என்ன கேம்டா ஆடின நல்லா தெரியும், நீ விட இந்த லீயோட ஆன்ஸில் சிக்கிறதா விடு, என்னடா ட்ராமா பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன ட்ராமா பண்ணாவளா, டே பேக் சைடில் ஹேண்ட்ஸை கட்டிப்பாருடா, அப்போ தெரியும் நான் ட்ராமா பண்ணேனான்ட்டு அப்படிங்கிற மாரி சொல்லவும் நம்ம ஃபிலிக்ஸ் தான் அதே மாதிரி ரோப்பை கரெக்டாக இட்டுண்டு ஜங்குக்கு பேக் சைடில் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி லீ கட்டினதை விட செம ஸ்ட்ராங்காகவே நம்ம ஃபிலிக்ஸ் கட்டுறான். இந்த மாதிரி ஹேண்ட்ஸை க்ரிப்பாக கட்டிட்டு சுகாவும் ஃபிலிக்ஸும் ஜங்குக்கு முன்னாடி வந்துட்டு கட்டியாச்சு, இப்போ அதனால என்ன டை ஏன் ஹேண்ட்ஸ் எடா கட்ட சொன்னேன், உங்கள் ஹேண்ட்ஸை கட்டுங்கன்னா ஏன் ஹேண்ட்ஸை திரும்ப ஏடா கட்டினீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக் பார்க்குற வில்லேஜ் பர்சன்ஸுக்கும் டேக்கும் ஜிமினாவுக்கும் ஜேகப்புக்கும் தான் நீ பண்ணிகிட்ருக்கிறதெல்லாம் ட்ராமா இல்லை அப்படிங்கிறது தெரியும், அது ரியல் மாதிரி புரியும். பட் நாங்கள் உன்னோட ஃப்ரெண்டு, எங்களுக்கு தெரியாது ஜங்குக்கோட பவர் என்னன்ட்டு. இந்த ரோப்பு ஒன்றை கட்டி வச்சிருமா, உண்மையை சொல்கிறோம், இந்த ரோப்பில் நீ லாக் ஆகியா இருந்த அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்கவும் நம்ம ஜங்குக்கிட்ட வில்லத்தனமாக ஸ்மைல் பண்ணபடி லைட்டாக தான் ஹேண்ட்ஸ் ஒரு மாதிரி புஷ் பண்ணி மூவ் ஆன் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இழுக்கிறாரு. இழுத்த வேகத்தில் ரோப்லாம் கட் ஆகி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு சொடக்கு போடுறதுக்குள்ள கொஞ்சமாக பாடியை நெளிச்சு புஷ் பண்ண வேகத்தில் ரோப்பே கட் ஆகி ஹேண்ட்ஸ் ரிலீஸ் ஆன மூமெண்ட்டை பார்த்துட்டு பயங்கரமாக ஜுகாவும் ஃபிலிக்ஸும் சிரிக்கிறாங்க. அதான் நான் பார்த்தேன், என் மச்சான் என்ன வீக் ஆகிட்டானா நினச்சேன், நீ ஆவட்டு வீக் ஆகிறவிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் ஐஃபை அடிச்சுட்டு டை என்னடா பிளான் பண்ண, சொல்லாம கொள்ளாமல் இவ்வளோ பெரிய பிளான் பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் நேற்று ட்ரீ ஹவுஸ்லேருந்து லீயும் ஜெனியும் பேசிகிட்டு இருந்ததை நோட் பண்ணேன். என்ன சொல்கிற, எல்லாருமே சிலி பண்ணிகிட்டு இருந்தீங்க, பட் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. டெம்பிளுக்குள்ளே யாராவது போயிடுவாங்களோங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு டெம்பிளை செக் பண்ணலான்ங்கிற மாதிரி ட்ரீ ஹவுஸ்க்கு வெளியே வந்தேன்னா அப்போ நான் நோட் பண்ணேன், லீ கூட ஜெனி 2 பேருமே ரொம்ப சீக்ரெட்டாக என்னமோ பேசிகிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சு ரொம்ப டவுட்டும் வந்துச்சு. அப்போ ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுங்கிற மாதிரி நான் திங்க் பண்ணேன். பட் ஜெனி போட்டு கொடுத்த பிளான் என்ன லாக் பண்ணி மேரேஜ் பண்ணணுங்கிறது அப்புறம் நான் எனக்கு புரிஞ்சிச்சு. அதான் லீ என்னை பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டு போட்டோங்கிற மாதிரி ஃப்ரீ பண்ணி லீ கூடயே போனேன். அப்போ தானே அந்த பிளேஸ்க்கு என் டே வருவான். அந்த சான்ஸை யூஸ் பண்ணி டேயே மேரேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டேன். இப்போது அந்த கலெக்டர் என்னோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறாரு. பிளான் பண்ண மாதிரி வில்லேஜ்லேருந்து வெளியே போகிறதுக்குள்ளே மேரேஜ் பண்ணிட்டலடா, மேரேஜ் மட்டுமா பண்ணிப்பேன், இன்னைக்கு நைட் என் டேயை எனக்குன்னு மொத்தமாக எடுத்துப்பேன். எடு ஒரு வேகத்தில் மேரேஜ் பண்ணிட்டாருன்னா அப்படியே இன்றைக்கி நைட்டு உங்க கூட ரிலேஷன்ஷிப்லேயும் இருப்பாருன்னு திங்கிங்கா, என்னடா சேலஞ்ச் வேறு பண்ணி பார்க்குறீங்களா, இந்த ஜங்குக்கு நினச்சா என்ன அவனால் பண்ணுவான். கண்டிப்பாக இன்றைக்கி என் டே கூட ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்க போகிறேன், டேயும் என் கூட ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்க போகிறாரு. அந்த குட் நியூஸை நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சொல்லுவேன். டே நீ இவ்வளோ வேகமாக உன் லைஃப்பில் மூவ் ஆகிட்டுருந்தா நாங்கள் எப்படிடா உன்னை பிக்கப் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்ஸ் கேட்கவும், ஏன்டா டே நான் எப்படி பிளான் பண்ணி டக்குன்னு டேயை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், அதேமாரி நீங்களே ஏதாவது பிளான் பண்ணி உங்களுக்கு பார்ட்னரை மேரேஜ் பண்ணிக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்லுவோம். உனக்கு எனிமியாக உனக்கு ப்ராப்ளம் கொடுக்கறதுக்கு லீ இருக்குன்னா எங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்க யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதான் நான் இருக்கனே காணாடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் என்னடா பிளான் போட்டு தானே இந்த மாதிரி சொல்கிற, ஃப்ரீ பண்ணி விடுங்க. 2 டேஸில் நான் சொல்கிற மாதிரியே சுகா நீ ஜிமினா கிட்டேயும் ஃபிலிக்ஸ் நீ ஜேகப் கிட்டேயும் நான் சொல்கிற மாதிரியே சொல்லுங்கள், உங்களுக்கு 2 டேஸ் கழிச்சு மேரேஜ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும்
நம்ம ஜங்குக்கு ஏதோ பிளான் சொல்லுவாரா இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஐயோ டே எங்கடா வச்சுருக்கேன் இந்த பிரெயினை என்னமா இருக்குது தெரியுமா பிளானு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி இவங்க எல்லாருமே அவங்கவுங்க பார்ட்னர்ஸை எப்படிடா மேரேஜ் பண்ணிக்கலாம்ங்கிற மாதிரி என் ஜங்குக்கிட்ட ஐடியா கேட்டுட்டு இருக்காங்க. நான் போடுற பிளான் ஒன் பை ஒன்னாக ஃபுல்லாக எண்ட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு ஒர்க்கு மட்டும்தான் இருக்குது. அது என் டேட் மாமுக்கான ரிவெஞ்ச். ஜிமினா அவனோட பேரண்ட்ஸ்க்கு சேர்த்து அந்த ரிவெஞ்சை கண்டிப்பாக எடுத்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் நெக்ஸ்ட்டு பேரண்ட்ஸோட டெத்துக்கு காரணமான இருந்த பர்சன்ட்டுக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சே தீரணுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி திங்க் பண்ணுவாரா. இந்த மாதிரி திங்க் பண்ண இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ நைட்டு ஒரு 8 o'clock மேலே ஆயிடுச்சு. பாய்ஸஸ் எல்லாருமே ஸ்டே பண்ணியிருக்க அதே ஹவுஸில் தான் இருக்காங்க. ட்ரீ ஹவுஸ்க்கு யாருமே போகலாம். அந்த மூமெண்ட்டுக்கு இப்போ என்ன பண்ண ஜங்குக்கு இங்கேருந்து கிளம்புற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு சரி எனக்கு டைம் ஆச்சு நான் ட்ரீ ஹவுஸ்க்கு போகிறேன்னுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படி ட்ரீ ஹவுஸ்க்கு போகலான்னுங்கிற மாதிரி போனோம். நம்ம தான் ஜங்குக்கோட ஆன்சரை ஹோல்ட் பண்ணபடி எங்கடா போகிறா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் ட்ரீ ஹவுஸ்க்கு தான், நான் அங்கே தானே எப்போட்டு ஸ்லீப் பண்ணுவேன், நான் அங்கே தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மூவ் ஆன் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணால் ஜங்குக்கோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி கிளிப்பாக பிடிச்சபடி மார்னிங் தானே நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், எங்கே இவ்வளோ வேகமாக போகிற, மேரேஜ் ஆகி ஏன் ஒய்ஃப் ஆகிட்ட, ஏன் பக்கத்தில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம நோட் பண்ணுவாரா. அந்த மாதிரி நோட் பண்ணால் அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸை கப் பண்ணபடி நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டது உனக்கு பிடிச்சிருந்துச்சில்ல, இந்த கலெக்டர்கிட்டைய ஹஸ்பண்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டல, அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா இங்கேருந்து எங்கேயும் போகக்கூடாது, என் பக்கத்தில் ஏன் ஒய்ஃபாக தான் இருக்கணும், நான் எங்கேயும் ஒன்று போக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஜங்குக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே லைட்டாக மூவ் ஆன் பண்ணபடி நான் நான் வந்து நான் நான் வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி திணறினபடியே நம்ம ஜங்குக்கு பேசிகிட்டு இருந்தான். அப்பா ஏதோ ஜங்குக்கு ஷை ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜிமினாவையும் ஜேகப்பையும் நோட் பண்ணிவிட்டு ஒர்க்கை கரெக்டாக பாருங்கள், ஃபிலிக்ஸும் சுகாவும் ஸ்லீப் பண்ண அடுத்த செகண்டே ஒர்க்கை பார்க்கணும், ஓகே, ஜங்குக்கு நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜிமினாக்கிட்டையும் ஜேகப்டையும் சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி ஷையான பொசிஷன் நிற்கிற ஜங்குக்கை பேக்கப் பண்ணபடி சரி வா பிபி, நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படியே நேராக பெட்ரூமுக்கு கூப்பிட்டு போவார். அந்த மாதிரி கூப்பிட்டு போனோம். நம்ம சுகாவும் ஃபிலிக்ஸ் தான் என்னடா என் ஃப்ரெண்டை எப்படி கூட்டிகிட்டு போயிட்டாரு, எங்கடா கூட்டிகிட்டு போனார், ஜங்குக்கெல்லாம் சொன்ன மாதிரி அப்படியே கரெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபிலிக்ஸு சுகா கிட்ட சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் மறுபடியும் டைம் ஒரு 1 hour கிட்ட ஆயிடுச்சு. நம்ம சுகாவும் ஃபிலிக்ஸும் அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. என்கிட்ட நம்ம ஜிமினாவும் ஜேகப்பை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போண்டா ஸ்லீப் பண்ணி தொலைவீங்கங்கிற மாதிரி சுகாவையும் ஃபிலிக்ஸையும் நோட் பண்ணோம். டைம் ஆன மாதிரி தெரியுது, வா ஸ்லீப் பண்ண போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகாவும் நம்ம ஃபிலிக்ஸுமே அப்படியே ஸ்லீப் பண்ணுறாங்க. ஒரே பெட்ரூம், அதாவது இங்கே 3 rooms இருக்குது. டேக்குக்கு ஒரு ரூமில் இருக்கிறாங்க. நம்ம சுகாவும் ஃபிலிக்ஸும் ஒரு ரூமில் போய் அப்படி ஸ்லீப் பண்ணலான்ங்கிற மாதிரி பெட்டில் படுப்பாங்களா அந்த மாதிரி படுத்தேன். அப்பா பட்டுட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சுகாடா ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு என்ன ஸ்லீப் பண்ணலையா, நீயும் உன் ஃப்ரெண்டு ஸ்லீப் பண்ணுங்கடா, நாங்கள் அண்டர் ரூமில் ஸ்லீப் பண்ணுறோம், ஏன் இந்த ரூமில் நீ ஸ்லீப் பண்ணலாம்ல, ஃபிலிக்ஸ் வேணா ஜேகப்போட ரூமில் ஸ்லீப் பண்ணட்டுமே, அவங்க 2 பேருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அதனால் ஒரே ரூமில் இருக்காங்க, நம்ம 2 கப்பல்ஸ்க்கும் இன்னும் மேரேஜ் ஆகலை, ஒன்றா இருக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வா ஜேகப் நம்மளுக்கு டயர்டாகிடுச்சு, ஸ்லீப்பிங் வருது, வா நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகப்பை ஜிமினா ஆப்போசிட்டில் இருக்க ரூமுக்கு கூப்பிட்டு போனால் பாத்தியாடா பாத்தியா அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸை நோட் பண்ணால் ஆமாம் பாட்டுகிட்டே தான் இருந்தேன், நீ ஃபுல்லாக ஜிமினா கிட்ட வலிஞ்சிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் நம்ம ஃபிலிக்ஸோட மவுட்லேயும் நம்ம சுகர் அடிக்கிறாரு. நான் அட சொல்லலடா, இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகியும் ஜேகப் வண்டியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கிறாரு, ஏதாவது உங்கள் 2 பேருக்குள்ளே ஃபைட்டாடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் என்ன ஜேகப் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நீ நோட் பண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபிலிக்ஸு சுகாவை நோட் பண்ணேன். நானும் ஒரு 3 ஹவுஸாக நோட் பண்ணிகிட்ருக்கேன். ஜேகப் அப்பப்போ ஹவுஸ்லேருந்து வெளியே போகிறதும் யாருக்கிட்டேயே சீக்கிரட்டாக பேசிக்கிட்டே இருக்காருடா, உங்ககிட்ட இருந்தால் நினச்சேன் உங்ககிட்ட இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் என்ன சுகா என்னடா இப்படி சொல்லிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக்கா அப்படியே நம்ம ஃபிலிக்ஸு சுகாவை நோட் பண்ணால்
அநேகமாக இந்த வில்லேஜில் வேறு ஏதோ கேர்ள் ஃப்ரெண்டை சூஸ் பண்ணிட்டாரு போலுக்கு. இப்போ ஃபிலிக்ஸு உனக்கு எண்டுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி ஷூவாக படுப்பாரா. அந்த மாதிரி படுத்தா, அட பாவி, நான் ஸ்லீப் பண்ணணும்னு வந்து பட்டுட்டு உனக்கு பிடிக்கல, அதனால தானே இந்த மாதிரிலாம் சொல்லி எனக்கு தூக்கமே நீ வரக்கூடாதுன்னு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம ஷூவை போட்டு கட்டிட்டு, சே ஜேகப் என்ன தவிர வேறு யாரையுமே லவ் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெட்டில் ஸ்லீப் பண்ண எப்படி படுப்பாரா. பட் நம்ம ஃபிலிக்ஸால் தான் ஷோ சொன்ன வேலைலாம் கேட்டு ஸ்லீப் பண்ண முடியல. ஒரு வேளை இதோட கேலை பிடிச்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திங்க் பண்ணபடியே ஸ்லீப் பண்ணாமல் அங்கிட்டும் இங்கிட்டும் ரோலிங்லேயே நாம் ஃபிலிக்ஸ் வந்துட்டுருக்காரு. அதாவது பெட்டில் அங்கிட்டும் இங்கிட்டுமா புரண்டு படுத்துட்ருக்காரு. ஸ்லீப்பிங் வரல, சுகா பண்ண ஒர்க்கில் ஸ்லீப்பிங் வராமல் இந்த மாதிரி நம்ம ஃபிலிக்ஸ் இருந்தால் ஜெனி சைடை தான் இப்போ காட்டுது. ஜெனி செம்ம காண்டில் இந்த ஜங்குக் என்ன திங்க் பண்ணிகிட்ருக்கானுங்கிறதே தெரியல. அவன் எந்த அளவுக்கு இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜெனி ரொம்ப காண்டாகி டேக்கிட்ட பேசலான்னுங்கிற மாதிரி டேயோட ஹவுஸ்க்கு வந்துருப்பா. பட் அந்த பிளேஸில் டேயோட ரூமில் டேயோட ஷார்ட்டை ஹேண்ட்ஸில் வச்சபடி டேயோட ஷார்ட்டை ஸ்மெல் பண்ணபடியே நம்ம ஜொங்குக்கு நின்றுப்பாரா. இந்த மாதிரி நின்ன மூமெண்ட்டை ஜெனி நோட் பண்ணிவிட்டு காண்டாகி ஜொங்குக்கோட நேமை சொல்லி கட்டுனா, ஹே ஏன் நேம் ஜங்குக் டாண்டி, என்னடி காடு வலிக்கிற அளவுக்குலாம் கட்டுற, ஐயோ அந்தளவுக்கு உனக்கு வாய்ஸ் ரைஸ் ஆகுடா, பா நான் கத்தனேன்னு வச்சுக்கோங்க, நீ வில்லேஜை விட்டே வெளியே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே டேயோட ஷர்ட்டுக்கு கிஸ் பண்ணபடி டேயோட ஷர்ட்டை டைட்டாக ஹேக் பண்ணபடி ரொம்ப தேங்க்ஸ் ஜெனி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஜெனியே ஒரு டைம் ஷாக் ஆகி எதுக்குடா தேங்க்ஸ் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டான். இல்லை என் டேக்கிட்ட எப்படிடா லவ் சொல்லலான்னுங்கிற மாதிரி பயங்கர கன்ஃபியூஷனில் இருந்தேன்னா, லவ்வையும் ஏதோ ஒரு மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூணில் லவ் வெளியே வந்துருச்சு. பட் மேரேஜுங்கிறது ரொம்ப ரிஸ்க்கான மூமெண்ட்டில் டே என்னை மேரேஜ் பண்ணுவானா சீட் பண்ணுவானாங்கிற டவுட்லேயே இருந்தேன். பட் நீ தான் இவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை பண்ணி என் டேயை எனக்கு ஹஸ்பண்ட் ஆகியிருக்க, மேரேஜே பண்ணி வச்சிட்டல, அடக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரா. இந்த மாதிரி சொன்னான். ஜெனி காண்டாகி யாருக்குடா மேரேஜ் பண்ணி வச்சா, நீ தான் எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வச்ச, ஏன் நீயும் சீக்கிரட்டாக போட்ட பிளான் எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியாடி, எப்படி நீ வந்து பிளான் போட்டு கொடுப்பியா, அவன் அதே மாதிரி என்ன இந்த பிளேஸ்லேருந்து ஃபர்ஸ்ட்டில் லாக் பண்ணி அங்கே கூட்டிகிட்டு போவானா, எனக்கு சப்போர்ட்டாக யாருமே இந்த பிளேஸில் பேச இல்லாட்ட நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் மேரேஜ் பண்ணி வச்சுடுவீங்களா. அவன் என்னை மேரேஜ் பண்ண தெரியும், நான் என்னட்டு டிபார்ட்டுட்ருக்க போகிறேன் என்ன, அப்படியே பேபி மாதிரி உட்காந்துட்டு க்ரை பண்ணி அழுதுட்ருப்பேன் நினச்சிட்ருக்கியா. நீ பிளான் போட்டது நெக்ஸ்ட் டே ஏதோ ஒரு கேம் இருக்குதுன்னு நினச்சேன். பட் அது எனக்கு ஃபேவர் அமையும்னு நினைக்கவே இல்லை தெரியுமா ஜெனி. ரொம்ப தேங்க்ஸ். நீ போட்ட பிளானில் என்னோடய கேமை ஸ்டார்ட் பண்ணி எனக்கு சாதகமாக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டேன். இப்போ டே எனக்கு மட்டும்தான். நீ டேக்காக தானே இந்த பிளேஸ்க்கு வந்த, என்னோடய டேயை யாருக்கும் கொடுக்க முடியாது. நீ வில்லேஜிலேருந்து கிளம்பலாம். நெக்ஸ்ட் டே நீ கிளம்பிடு, இல்லைன்னா உன்னை எப்படி போக வைக்கணுமோ அப்படி போக வச்சிருவேன். ஓகேயா. இன்றைக்கி நைட்டு வேறு எனக்கும் என் டேக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டு வேறு. நான் ரூமெல்லாம் டெக்கரேட் பண்ணாண்டாமா, இப்போ டைட்டை வேஸ்ட் பண்ணாட அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு சரியாக ஜெனியை கடுப்பிட்டுட்டு ரூம்குள்ளே வந்துருப்பாரா. இந்த மாதிரி வந்த மூமெண்டெல்லாம் திங்க் பண்ணி பார்த்துட்டு ஜெனி காண்டில் பயங்கரமாக கத்திக்கிட்டு நிற்கிறா. டே ஜங்குக்கு நீ இந்த அளவுக்கு மோசமான ஒரு பேட் பாயாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலடா. இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் அவ்வளோ வெறுமே ஜங்குக்கு ஒரு பேட் பாய்னு சொல்ல நான் நம்பவே இல்லை. பார்க்க ஃபேஸ் தாண்டா அப்படியே கொஞ்சம் ரூடாக இருக்குது, அப்படியே கொஞ்சம் உன்னோட ஃபேஸை சேஞ்ச் பண்ணி பார்த்தா இன்னசென்ட் மாதிரி நீ நடந்துக்கிற, ஆனால் பட் உன்னோட பிஹேவியர் மட்டுமே செம்ம பேடாக இருக்குது, இவ்வளோ பேடான பர்சன்ட்டை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் பயங்கரமாக கட்டுன்னு கட்டிகிட்டு இருந்தா. ஜெனிக்கு பக்கத்தில் ஜெனிக்கு ஹெல்ப் பண்ண வந்திருப்போம்ல அந்த பர்சன் தான், ஏண்டி இந்த மாதிரி கட்டிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த பர்சன்ட்டுக்கு ஓங்கி ஒரு ஸ்லாப்பு தான் ஜெனி. நானே அந்த ஜங்குக்கிட்ட தோற்று போயிட்டேனேங்கிற டென்ஷனில் இருக்கிறேன். இன்றைக்கி நைட் ஜங்குக் டே கூட க்ளோஸாக இருக்கக்கூடாது, அவங்க 2 பேரும் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகக்கூடாது, அதுக்கு ஏதாவது ஒரு ஒர்க்கை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும்
டூ லேட் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் சொன்னான். லீ கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ள என்றாகி, உனக்கு என்ன திமிருடி? நானா ஏதாவது ஒரு பிளானை பண்ணி என் பேரண்ட்ஸ் மூலியமாகவே ஜங்குக்கு மேரேஜ் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி தூக்கிட்டு வந்து மேரேஜ் பண்ணுன்னு சொல்லி என்கிட்ட இருந்து அந்த டேக்கிட்ட மேரேஜ் பண்ணி கொடுக்க வச்சுட்டல அப்படிங்கிற மாதிரி லீ கோமா கட்டுனான். டேய், நானே பிளானை சொதப்பிக்கிச்சுன்னு டென்ஷனாக இருக்கேன். தேவையில்லாமல் கடுப்பிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட கன் இருக்குது, ஹெட்லேயே பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணி கில் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி லீயை மிரட்டிட்டு, என்ன சொல்கிற, எதுக்கு டூ லேட்டுங்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்டை பார்த்து நோட் பண்ணேன். ஆல்ரெடி டேய் ஜொங்கு கூட தான் இருக்கிறாரு. ஜொங்குக்கும் டேய் ஸ்டே பண்ணியிருக்க ஹவுஸில் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஜிமினாவும் ஜேக்கப்பும் பேசுனதை நான் கேட்டுட்டு இருந்தேன். அவங்க 2 பேரும் மேரேஜ் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். இன்னும் இந்நேரத்துக்கு டேட்டை பார்க்க சொல்ல டேக்குக்கு 2 பேருமே ரூம்குள்ளே போயிருப்பாங்க. கண்டிப்பாக ஜொங்குக்கு விட்டு எங்கேயும் வரப்போகிறதும் கிடையாது. அது மட்டும் இல்லை, இப்படி ஒரு பிளான் வேறு பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி போட்ட பிளான், அதாவது ஜங்குக்கு விட்டு எங்கேயும் வரப்போகிறது இல்லைங்கிற மாதிரி சொல்லினா ஜெனி ஷாக்காகி எதுக்குங்கிற மாதிரி கேட்டான். ஜங்கு கூட இருக்கிற அந்த க்ளோசிங் டைட்டை தான் ஜேக்கப்பும் ஜிமினாவை யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. அந்த டைட்டில் இந்த டெம்பிளை ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதுதான் போட்ட பிளான் கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி லீ கேட்டா, ஆமாண்ட டெம்பிளை ஓப்பன் பண்ணக்கூடிய ஒர்க்கை மட்டும் டேயும் ஜிமினாவும் ஜேக்கப்பும் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி ஜங்குக்க அவன் ரூமில் லாக் பண்ணபடி அவனோட கண்ட்ரோலுக்கு ஜங்குக்கு கொண்டு வந்துட்டான். இனி ஜங்கு டெம்பிள் ஓப்பன் பண்ணுற விஷயத்தில் ப்ராப்ளமாக இருக்கவே மாட்டான். அப்புறம் ஜிமினாவும் ஜேக்கப்பும் இன்னும் 1 ஹவரில் அந்த டெம்பிளை எப்படியாவது ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஆக மொத்தத்தில் அவங்க போட்ட பிளான் இங்கே சக்ஸஸ் ஆக போகுது. ஜங்குக் உன்கிட்ட சொன்ன மாதிரி கூட இன்றைக்கி நைட்டு முழுக்க அவனோட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணி அவன் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறான். இனி என்ன பண்ண போகிற ஜெனி அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கவும், ஜெனி ரொம்ப காண்டாக்கி டேயும் ஜங்குக்கையும் ஒன்று சேர விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நேராக ஸ்டே பண்ணியிருக்க அந்த ஹவுஸுக்கு தான் வருவாள். அந்த மாதிரி வேண்டா லீ இந்த மூமெண்ட்டெல்லாம் கேட்டுட்டு ஏதோ தப்பாக இருக்குது, அந்த டெம்பிள் ஓப்பன் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லீ நேராக ஊர் தலைவர்கிட்டயே போகலாம். இந்த மாதிரி போனால் இப்போ நம்ம ஜிமினாவும் ஜேக்கப்பும் அப்படியே எழுந்து சுகாவும் ஃபிலிக்ஸும் ஸ்லீப் பண்ணிட்டாங்களாங்கிற மாதிரி நோட் பண்ணேன். நம்ம ஃபிலிக்ஸ் தான் ஐஸை க்ளோஸ் பண்ணபடி படுத்திருக்காரு, ஆனால் ஸ்லீப்பிங் பண்ணலை, பட்டிருக்காரு. பார்க்க சொல்ல நம்ம ஜிமினாவுக்கும் ஜேக்கப்புக்கும் 2 பேருமே நல்லா ஸ்லீப் பண்ண மாதிரி நோட் பண்ணிட்டு 2 பேரும் நல்லா ஸ்லீப் பண்ணியாச்சு. ஜங்குக்கு பாட்டுப்பா, இப்போ வா டெம்பிளுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவும் ஜேக்கப்பும் நேராக டெம்பிளுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி போனால் கரெக்டாக அந்த ஹவுஸுக்கு வெளியே ஜெனி வந்து நின்றுக்கிட்டு எப்படியாவது ஹவுஸ்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு வரலான்னுங்கிற மாதிரி நம்ம டேயோட மொபைலுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. இந்த மாதிரி கால் பண்ணிட்டு இருந்தா இப்போ டேக்கோட ரூமை தான் காட்டுது. வந்து அப்படியே நம்ம ஜங்குக்கிட்ட க்ளோஸாக வந்து ஜங்குக்கிட்ட பேசலான்னுங்கிற மாதிரி பக்கத்தில் வந்தா, என்னடா கலெக்டரு, என்ன அப்படியே வேகமாக வந்து பாயிற மாதிரி தெரியுது, ஏதோ பேசணும் தானடா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு, பேசணும், இன்னைக்கு நைட் முழுக்க உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கணும் போல தான் திங்கிங்காக இருக்குது, பட் எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்குது, மில்க் குடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட எப்படி பேச எப்படி ஆரம்பிக்க, ஜங்குக்க நம்மளை தவிர வேறு எதையுமே திங்க் பண்ண விடாத அளவுக்கு பாட்டுக்கணுமேனுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டென்ஷன்லேயே மில்க் எடுத்து குடிக்கிற மாதிரி நம்ம லிப்பிட்ட வச்சோம். அதை லைட்டாக ஸ்கிப் ஆகி டேயோட ஷார்ட்லேயே கொட்டியிருக்கும். அச்சோ, கலெக்டர் என்னடா இந்த மாதிரி இருக்கிற, இப்படியாடா மில்கை மட்டும் ஷார்ட்டில் கொட்டுவேன், போச்சு போ, ஷார்ட் டேமேஜ் ஆச்சு, போய் உன்னோட ஷார்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா அப்படிங்கிற மாரி சொல்லவும், டேக்குமே என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாமல், சரி இப்போ வந்துடுவேன், 2 செகண்டில் வந்துடுவேன், சரி போ அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு அப்படியே பெட்டில் உட்காண்டபடியே இப்போ மில்கை குடிச்சிருப்பார்ல அந்த கிளாஸ் எடுத்து அந்த கிளாஸுக்கு ஒரு கிஸ்ஸை பண்ணபடி அந்த மில்கை ஸ்கிப் பண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பாரா. இந்த மாதிரி குடிச்சிட்டு இருந்தோம். நம்ம ஜெனிக்கிட்ட இருந்து டேக்கு கால் வர மூமெண்ட்டை ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, டாட்டா பாட்டு டிஸ்டர்பன்ஸ் இன்னும் வரலையேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த காலை பிக் பண்ணிவிட்டு, என்ன பண்ணிகிட்ருக்க, எதுக்கு இவ்வளோ ஹார்ஷாக பண்ணிகிட்ருக்க, கலெக்டர் மாதிரி பிஹேவ் பண்ண, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணுற, நெக்கா இந்த மாதிரி பைட் பண்ணாத, யாரோ உனக்கு கால் பண்ண மாதிரி தெரிஞ்சு மொபைலில் எடுத்து அட்டன் பண்ணலையா, என்னடா பேசவே மாட்டேங்கிற, வேண்டாம் இவ்வளோ ரூடாக வேண்டாம், சொன்னா கேளு, பக்கத்துலலாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் கட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி
சும்மா ஃபோனை ஹேண்ட்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஜங்குக் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி பேசுகிறது மட்டும் இல்லை, நிறைய அக்கி வாய்ஸ்லாம் பண்ணுறாரா. இந்த மாதிரி பண்ணால் ஜெனி காண்டாகி அவள் ஹேண்ட்ஸில் வச்சுருக்க மொபைலையும் ஃப்ளோரில் போட்டு உடைக்கிறா. பா, செல்லு டேமேஜ் ஆகிடுச்சு பிடிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு தப்பாக சொல்லிட்டே ஜங்குக் ஜெனியோட ஹார்ட்டு மட்டுமும் நொறுங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மொபைலை கட் பண்ணபடி ரொம்ப கேஷுவலாக நம்ம ஜங்குக் உட்காந்துருந்தா கரெக்டாக அந்த ரூம்குள்ளே என்ட்ராகி யார்கிட்டையும் பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஜங்குக், யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த? நான் யார்கிட்டையும் பேசலையே, சும்மா சும்மா தான் எங்கள் பெட்டு எப்படி இருக்குது, பில்லப்ஸ் எப்படி இருக்குதுன்னு நோட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டோம். அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். நம்மகிட்ட ஜங்குக் பக்கத்தில் க்ளோஸாக உட்காந்துட்டு ஜங்குக் நான் உன்கிட்ட நிறைய பேசணும், நானும் நிறைய உன்கிட்ட பேசணும், ஆனால் பட் இந்த பொசிஷனில் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி டேயை புஷ் பண்ணப்படி டேக்கு மேலே நம்ம ஜங்குக்கு ஓவர் ஆனப்படி